சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக்னா, ஒரு பையன் 12 வயது இருந்த ஒரு பையன் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான். அப்படி என்ன காரணம்? 12 வயசுல சூசைட் பண்ண அவனை படிக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்தினதாக சொல்லி அவன் அதனால சூசைட் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. இது வேற யாருடைய மகனும் இல்ல, ரொம்ப பிரபலமா யூடியூபர்ல அறியப்படுற சவுக்கு சங்கர் இருக்காரு இல்லையா, அவருடைய முன்னாள் மனைவியோட பையன். இவருடைய பையன் தான். ஸோ இது இப்போ யூடியூப்ல இவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு. இப்போ சமூக வலைதளங்களை திறந்தாலே இவருடைய பையன் இறந்த செய்தி தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. சவுக்கு சங்கர் இவர் யூடியூப்ல அரசியல் ரீதியாகவும் ஊடகவியலாளராக பல வித கருத்துக்களை தெரிவித்து மக்கள் மத்தியில் அறியப்படுற ஒருத்தர். இப்போ கூட ரீசெண்டாக தான் இப்போ ரிலீஸ் ஆனார். குண்டா சட்டத்தில் உள்ளே போயிட்டு கைது பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ இவர் தொடர்ந்து அப்போ அவங்க அம்மா இறந்து போனாங்க. அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அவருக்கு இருந்துச்சு. இப்போ தொடர்ந்து அவருடைய மகனும் சூசைட் பண்ணியிருக்காங்க. இது இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போதான் நீங்கள் சொன்னீங்க அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு. ஒருவேளை அவர் பேசின அதாவது கண்டென்ட் மிகப்பெரிய சர்ச்சையாயிட்டு அது மூலயமா அரசியல்னால இந்த பையன் இந்த அளவுக்கு முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்ட்டும் ஒரு சைடு இருக்குது. இன்னொரு சைடு அவங்க அம்மா நல்லா பார்த்துக்கல, அதாவது படிக்க சொன்னாங்க அப்படின்றது. இப்போ படிக்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக எந்த மகனும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போக மாட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு தரப்பில் பேசுகிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், ஒரு சைடு தாய்க்கு சாதகமாகவும், ஒரு சைடு சவுக்கு சங்கர் அவருக்கு சாதகமாகவும் பேசுகிறாங்க. இதுக்கிடையில் அரசியலில் உள்ள திமுக வராங்க அப்படின்ற மாதிரிலாம் பல விதமான 3 விதமான கருத்து வேறுபாடுகள் சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. என்னென்னா, இதுக்கப்புறம் எங்கள் அம்மா என் பையனை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அது எந்த மீனிங்கில் போட்டாருன்னு அவருக்கு தான் தெரியும். ஆனால் பார்க்குறவங்க இவர் தப்பாக ஒரு இதுவில் போடுறாரு, கடுப்பில் போடுறாரு, அவங்க மனைவி மேலே குற்றம் சாட்டுற மாதிரி போடுறாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவுமே வைரலாக பரவிக்கிட்டு வருது. ஒருவேளை இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க அந்த பிரச்சனைனால அந்த பையன் மன உளைச்சல் அப்படி ஏதாவது இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு நம்ம சைடு யோசிப்போம்ல. ஒரு சைடு அப்பாவே அம்மாவை பற்றி தப்பா பேசுகிற, ஒரு சைடு அம்மா இப்படி மாற்றி சொல்லிக்கும் போது அந்த மகனோட மனநிலை அந்த டைமில் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பாக இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். ஏன்னா அப்பா ஒரு அரசியல் ரீதியாக ஒரு யூடியூபர், மிகப்பெரிய யூடியூபர். இப்போ நடக்கிற அரசியலாக இருக்கட்டும், அப்புறம் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், இவங்க எல்லார் மேலேயும் இருக்கிற குற்றங்கள், இவங்க மேலே இருக்கிற நிறைய வழக்குகள், இது மாதிரி நிறைய எடுத்து மக்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு இதுவில் இருக்கார், யூடியூப்பில் இருக்கார். ஸோ இவர் நிறைய கருத்துக்கள், முரண்பாடுகள், இவர் மேலே நிறைய கேஸ்லாம் இருக்குது. இதே மாதிரி அவங்களுடைய மனைவி இதே மாதிரி தான். ஆனால் அவங்க லாயராக இருக்காங்க. ஸோ அவங்க நிலவு மொழி அவங்க இவங்க 2 பேருக்கு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் இதே மாதிரி தான் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி போகிற ஒரு இது. ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் இந்த பையன் இருந்ததுனால மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி 2 பேருக்கும் இந்த மாதிரி இருக்குது, மன உளைச்சலாக கூட இருக்கலாம். ஏன்னா அப்பா ஒரு சைடு ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது, அம்மா ஒரு சைடு வழக்கு அப்படின்னு போயிட்டு வர்றது, அவனை டேக் கேர் பண்ணிக்க அந்த இடத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவனே ஒரு மன உளைச்சலில் மேபி சூசைட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியுது இல்லையா? கண்டிப்பாக இது எந்த மாதிரியான விமர்சனங்கள் போகுது அப்படின்ட்டு ரொம்ப இப்போ நம்மளே சொல்லிடுறோம். ஒரு சைடு தாய்க்கு சப்போர்ட்டாக, ஒரு சைடு அவர் அரசியல் விமர்சகராகவும் இருக்கிறதுனால அந்த சைட்ல இருந்துமே ஏதாவது அச்சுறுத்தல், துன்புறுத்தல் ஏதாவது நடந்திருக்கலாம் அந்த பையனுக்கு அப்படின்றதும் ஒரு சைடு இருக்கு. கண்டிப்பா இது ஒரு மாதிரி 3 விதமான சர்ச்சைகளா போயிட்டு இருக்கு. இது மக்கள் எந்த மாதிரி எடுத்துப்பாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இந்த கருத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த பையன் சூசைட் தான் பண்ணிக்கணும். இதுக்கு அரசியல் ரீதியாக ஏதாச்சும் காரணம் இருக்கா, இல்லை பெற்றோர்கள் தான் சரியா குழந்தைகளை பார்த்துக்க தெரியலையா அப்படின்றத உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.